ரிலீஜன் எதுக்குன்னா மாரலா ஒரு பீயிங்கை வந்து செட் பண்றதுக்கு ரிலீஜன் இஸ் நீடட். ரிலீஜனை தவிர வேற எதை வச்சுமே ஒரு மொராலிட்டியை நீங்க ஒரு சொசைட்டில கொண்டு வர முடியாது. நீ சொசைட்டிக்காக வாழணுன்ற விஷயத்த, ஏன்னா வி ஆல் ஆர் செல்ஃபிஷ் பீயிங்ஸ், வி ஆர் ஆல் சோஷியல் அனிமல்ஸ், வி திங்க் ஆஃப் அவர் செல்ஃப் அண்ட் அவர் ஃபேமிலி, அப்படிதான் பார்ப்போம். அதை தாண்டி ஒரு கம்யூனிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்க வைக்கணும்னா ரிலீஜன் நீங்க அங்க தேவைப்பட்டுச்சு. ஒரு கம்யூனிட்டிக்காக நீங்க யோசிக்கணும்னு சொல்லணும்னா, இல்லைன்னா கடவுள் தண்டிச்சிருவாரு. ஸோ ரிவார்ட் அண்ட் எல்லா ரிலீஜன்லயும் இருக்கும் சொர்க்கம் நரகம். நல்லது பண்ணா நீ சொர்க்கத்துக்கு போவ அப்படின்னா அது போறமா இல்லையான்னு தெரியாது, இருக்கா இல்லையான்னு தெரியாது. பட் அந்த கான்செப்ட் வந்து உள்ள சின்ன வயசுல இருந்தே இம்பைப் ஆயிருக்கும். இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இம்பைப் ஆயிடுச்சு. அது ஒரு தேவையில்லாத விஷயம் இம்பைப் ஆயிருக்கு. இந்த இடத்துல சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இம்பைப் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு அது ப்ரூஃபோட ப்ரூவ் பண்ண முடியாது. பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி அப்ப பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம யோசிக்கிறோம்னா ஒரு 3000 வருஷமா இவால்வ் ஆகி ஹோமோசேப்பியன்ற ஸ்பீசிஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. நம்மள மாதிரி பல ஸ்பீசிஸ் வந்துச்சு. எப்பயுமே நேச்சர் என்ன பண்ணும்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், எந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுதோ அவங்க தான் மேல வருவாங்க. இப்ப இதே மாதிரி மிருகத்தை சொல்லியும் பயமுத்தி இருப்பாங்க. அந்த கான்செப்ட்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இப்போதைக்கு இந்த இடத்துக்கு நம்ம வந்ததுக்கு ரீசன் வந்து நம்ம ஒரு இவால்யூஷன் தான் அதுக்கான ப்ரூஃப். டார்வினோட தியரி தான் ப்ரூஃப். எந்த ஒரு ஸ்பீசிஸ் வந்து அது ஹோமோசேப்பியன்ஸ் எப்படி சர்வைவ் ஆச்சு மற்ற ஸ்பீசிஸோட, ஹோமோசேப்பியன்ஸ் ஹேஸ் அ பவர் ஆஃப் காசிப்பிங் அண்ட் ஃபார்மிங் ஏ குரூப். இந்த ஒரே ஒரு ரீசன்னால தான் ஹோமோசேப்பியன்ஸ். இது சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ண ஒரு தியரி. இப்பயும் அதை வந்து ஒரு இதுல பார்க்க முடியும். சில ஸ்பீசிஸ் ஆஃப் மங்கீஸ்ல அதை பார்க்க முடியும். தெல் பி மோர் சக்சஸ்ஃபுல். மற்ற ஸ்பீசிஸ்லாம் இண்டிவிஜுவலா ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஹோமோசேப்பியன்ற ஸ்பீசிஸ் வந்தப்ப அவங்க வந்து குரூப் ஆக்டிவ் அது இப்போ வரையுமே இருக்கு. சின்ன சின்ன குரூப்பா ஃபார்ம் பண்ணி தான் நம்மளோட நிறைய விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க குரூப்பா ஃபார்ம் பண்ணி அவங்களோட டிமாண்டை பாக்குறப்ப இண்டிவிஜுவலா இருந்த மற்ற ஸ்பீசிஸால அவங்களோட கம்பீட் பண்ண முடியல. இந்த குரூப் எப்படி ஃபார்ம் பண்ணாங்கன்னா காசிப் பண்ணி தான் ஃபார்ம் பண்ணாங்க, மற்றவங்கள பத்தி புறணி பேசி. அப்பயே அப்படி பேசுறப்பதான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்கேஜிங் குரூப்பா வந்துச்சு. இது வந்து இது தேவையா இல்லையா, இது தப்பு தானன்றது ஒண்ணு. இதை பண்ணதாலதான் இப்ப நீங்களும் நாங்களும் இந்த இடத்துல இருக்கோம். இல்லைன்னா நம்ம ஹோமோசேப்பியன்ற ஸ்பீசிஸ் அழிஞ்சிருக்கும், வேற ஒரு ஸ்பீசிஸ் வந்திருக்கும். அது எப்படி வந்திருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒர்க்கான ஒரு மெத்தடு தான் அது. அது எதனால ஒர்க் ஆச்சுன்றது இருக்கு. அது நம்ம எப்பயுமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பாக்குறோம்னா இப்ப இருக்க கால கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடாது. அப்ப இருக்க அது எந்த இடத்துல இவால்வ் ஆச்சு அந்த இடத்துல இது. அதனாலதான் நான் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டே நான் சொன்னேன். இப்ப இருக்க காலகட்டோட இப்ப இருக்கிறதுல பார்த்தோம்னா தப்பா தெரியும். அந்த காலத்துல அது வேணும். இன்னும் சயின்டிபிக்கலா சொல்லணும்னா நம்ம ஹேண்ட் சானிடைசர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இது ரியல் ஸ்டோரி, இது நடந்தது. ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா வார்டு இருக்கும். இந்த மாதிரி பிரசவம் பார்த்துட்டு வர வார்டு வந்து ஒரு லெஃப்ட் சைட்ல இருக்கு. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ற வார்டு இருக்கு. எப்பயுமே என்ன ஆகும்னா அந்த வார்டுல மட்டும் பிரசவம் பாக்குறப்ப எல்லா மதர் அண்ட் சைல்டு வந்து இறந்துரும். அது ஒரு 400 இயர்ஸ் பேக் வரைக்கும் இது நடந்துட்டு தான் இருந்துச்சு. எப்பயுமே இறந்துருவாங்க டாக்டர். ஏன்னா அவங்க எதனால இறக்குறாங்கன்னு தெரியாது. அதை வந்து ஒரு பேட் ஓமன், தேட்ட சக்தி இருக்கு, அந்த இடத்துல அட்மிட் ஆனா இறந்துருவாங்கன்னு தான் இருந்துச்சு. ஒரே ஒருத்தவர் தான் அந்த நேரத்துல வந்து, அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஆல் சானிடைசர் கண்டுபிடிச்சாரு அவர் தான். அவர் வந்து ரொம்ப திங்க் பண்ணிட்டு போஸ்ட்மார்ட்டம்ல இருந்து வந்து டாக்டரிங்க பண்றாங்க. அப்போ ஒரு கிருமி சின்ன சைஸ்ல ஒன்று இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா இது பண்ணிட்டு வந்து பண்றப்பதான் இதனால இந்த மாதிரி நடக்குது. ஸோ குளோரினை யூஸ் பண்ணி கையை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத வந்து அப்ப கொண்டு வந்தார். அவர் வந்து குளோரினை யூஸ் பண்ணி ஒரு இதுக்கு முன்னாடி 20 மினிட்ஸ் அவர் கையை வாஷ் பண்ணிட்டு வந்து பண்ணாரு. டெத்தே வரல. இது ஒரு பேப்பரார எழுதி அப்ப இருக்க சயின்டிபிக் ஜேர்னலுக்கு அவர் வந்து கொடுத்தாரு. இந்த மாதிரி ரீசன்னால அவங்க அப்படியே டிஸ்அப்ரூவ் பண்ணிட்டாங்க, சிரிச்சுட்டாங்க, காமெடி பண்ணாது இந்த மாதிரி. ஏன்னா அவரால் ப்ரூவ் பண்ண முடியல அந்த இடத்துல ஒரு கிருமி இருக்கு அப்படின்னு. மைக்ரோஸ்கோப் கிடையாது காட்டுறதுக்கு. இந்த மாதிரி பண்ணா அவர் இருக்குன்றதுக்கு அதை ஒரு 100 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதை அக்செப்ட் பண்ணாங்க. ஒருவேளை ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இது 2 வாடையும் தனித்தனியா வச்சிருப்பாங்க அந்த டைம்ல. திஸ் இஸ் ஆஸ்பீஷியஸ் திங். ஒருத்தவங்க பறக்கிறதுன்றது, இறக்குன்றது இட்ஸ் நாட் அன் ஆஸ்பீஷியஸ் திங். தள்ளி வைங்க. ரெண்டுக்கும் இது பாக்குறது ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஹேண்டில் பண்ணணும், இதை ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஹேண்டில் பண்ணணும்னு அந்த டைம்ல வச்சிருப்பாங்க. ஆப்வியஸா இந்த மாதிரி டெத் வந்திருக்காது. கரெக்டா? இதுக்கு வந்து பின்னாடி சயின்ஸ் சொல்ல முடியாது. அந்த இருந்து இவால்வ் ஆனது அந்த லெவல் தான். ஸோ அப்ப அது யூஸ்ஃபுல்லா இருந்து. ஆனா அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி அதனால பல பேர் சர்வே ஆயிருப்பாங்க. நம்ம இந்த லெவலுக்கு வந்தோம்னா இப்ப அது தேவையான இல்ல. இப்ப இருக்க வியூல நம்ம பாக்குறது என்ன முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு இப்ப சொல்லலாம். அப்ப ஆனா அதை பண்ணல. ஐம் ஜஸ்ட் அப்ளைங் திஸ் கான்செப்ட். இந்த கான்செப்டை நாங்க அப்ளை பண்றோம். இந்த மாதிரி ரீசன்னாலதான் இது இவால்வ் ஆயிருக்கும். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இது எல்லாமே சயின்டிபிக்கலா பாக்குறப்ப. பட் இப்போ அது தேவையில்லை. பட் அதை ஃபாலோ பண்ணதாலதான் நம்ம இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். ஸோ ரிலீஜன்ற கான்செப்ட் இப்ப தேவைப்படாது. பட் இமேஜின் 100 இயர்ஸ், ஒரு 500 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளதான் ஏன் மழை வருதுன்னு தெரியாது, ஏன் புயல் அடிக்குதுன்னு தெரியாது. யூ நீட் சம்மன் டு ப்ரொடெக்ட் யூ.
ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் வேணும். ஸோ யூ நீட் ப்ரொசீஜர்ஸ், சாக்ரிஃபைசஸ். இந்த ப்ரொசீஜர் பண்ணா நடக்காதுன்னு யாரோ சொன்னாங்கன்னா அதை பண்ணிட்டு நிம்மதியா தூங்க முடியும். இப்போ அது தேவையில்ல. இப்போ சயின்ஸ் வெரி வளர்ந்துருச்சு, சயின்ஸ் சொல்லிடும் இதுதான் நடக்கும், நீங்க எந்த அளவுக்கு ரெடி ஆகணும். இப்பயுமே பர்சன் இஸ் இன் டெத் பெட்னா அவர்கிட்ட போய் நீங்க வந்து 5 minutes செத்துருவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்லி ரிலீஜன் கேன் கன்சோல். நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க, நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க, உங்க குழந்தைய கடவுள் பார்த்துக்குவாருன்னா தே வில் ஃபீல் மோர் காம். அட்லீஸ்ட் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டெத் அந்த இடத்துல கிடைக்கும். அதுக்கு அந்த டூல் தேவைப்படுது. இந்த டூல் சரியா தப்பான்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதை ரீப்ளேஸ் பண்ணணும்னா பண்ணணும். ஆனா பண்ணணும்னா அதோட பெட்டர் டூல் ஒன்று வேணும். அதை இவால்வ் பண்ணிட்டா அதை ரீப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா இருக்க சிஸ்டமும் உடஞ்சிரும். அந்த இடத்துல உங்களால கன்சோல் பண்றதோ ஒரு மாரல் வேல்யூஸை கொண்டு வரதோ முடியாது. ஸோ இதை பண்ணக்கூடிய அளவுக்கு இவால்வ் பண்ணிட்டு தென் வி கேன் ரீப்ளேஸ் இட். அது வரைக்கும் யூ ஹேவ் டு see it both scientifically and emotionally, and you have to see the need of that particular thing.